கணேசன் அவர்கள் சொல்ற மாதிரி அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நிகழ்த்தல அப்படின்ற ஒரு பார்வை அப்படின்றது. இன்னொன்று, பாகிஸ்தான் தரப்புல இருக்கிற அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் நீங்க ஆதாரங்களை எங்களுக்கு போதுமானதாக கொடுக்கல, இல்ல சர்வதேச சமூகத்திடமும் கொடுக்கல அப்படின்னு பல காரணங்கள்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி தான் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அடுத்தது என்ன? ஒரு முழு யுத்தத்திற்கு போறோமா? ஒரு கேள்வி. அப்படி இல்லைன்னா இது எப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் திரு சுமந்த்? முதல்ல இந்த பெஹல்காம்ல நடந்த இந்த மிக கோர சம்பவம், அதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உலகத்திலேயே எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அவங்களுடைய ராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு ஒரு இன்டர்வியூல, 30 வருஷமா நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் அதுக்கப்புறம் அதை திருச்சி அமெரிக்காக்காக பண்ணோம், ஐரோப்பிய நாடுகளுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஆப்கான் அரசியல் விளக்கம். அவரே வாக்குமூலம் கொடுத்த அப்புறம் இதுல என்ன சந்தேகப்பட வேண்டிய என்ன இருக்கு? ஆமா நாங்க பண்ணோம்னு அவரே ஒத்துக்கிறாரு. இப்ப இந்த பர்டிகுலர் எபிசோட் பெஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு திடீர் என்று ஒரு நாள் உருவான ஒரு பிரச்சனை அல்ல. 30 ஆண்டு காலமாக ஒரு தீவிரவாத ஒரு அமைப்புகளுக்கு தொடர்ந்து ஒரு அரசாங்கம் ஆதரவு கொடுத்து, அவர்களுக்கு வெப்பன்ஸ் கொடுத்து, அவர்களுக்கு பண உதவி செய்து, அவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தன்னுடைய ஒரு ப்ராக்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது உலகறிந்த விஷயம். இது ஏதோ திடீர் என்று நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், அதுக்கு நம்ம ஆதாரம் கொடுக்கணும். இதே மாதிரிதான் என்னாச்சு 26/11க்கு ஆதாரம் கேட்டாங்கல்ல, எவ்வளவு ஆதாரம் இது கொடுத்தோம், என்ன பண்ணாங்க? மசூத் அசரை கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல இவரு ஹாஃபிஸ் சயீத கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஒண்ணும் பண்ணலையே. இல்லைங்க, அஜ்மல் கசாப் பாகிஸ்தானை சேர்ந்தவர், எந்த கிராமத்துல அவங்க அப்பா அம்மா வரைக்கும் இன்டர்வியூ எல்லாம் கூட போட்டாங்க. எல்லாமே நிரூபிக்கப்பட்டு விட்டது இல்லையா? 26/11ல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க பாகிஸ்தான்? சொல்லுங்க. ஒண்ணுமே செய்யலையே. சோ இது ஒரு பேச்சுக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும், ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் கொடுத்தா என்ன பண்ண போறீங்க? பலமுறை ஆதாரங்கள் நீங்க சொல்றது இந்திய தரப்புல பல நேரங்கள்ல இதை சுட்டி காட்டப்பட்டது. எத்தனையோ முறை ஆதாரங்கள் கொடுத்தோம், நீங்க ஒண்ணு திருந்தின பாடு இல்லைன்ற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. இப்ப நான் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு வரப்ப திரு சுமந்த், நம்ம சொல்றோம் நாங்க துல்லிய தாக்குதல் தான், தீவிரவாத முகாம்களை தான் அழிக்கிறோம், வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்லாம். ஆனா பாகிஸ்தானோட எதிர்வினையை எப்படி புரிஞ்சுக்கிறது திரு சுமந்த்? இதை பாகிஸ்தானுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு அதெல்லாம் கணக்கு போட்டா இந்த பிரச்சனை எதை நோக்கி நகரும் சுமந்த்? இல்ல, இந்த நிச்சயமா இப்ப பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன்னா இன்னைக்கு அவங்க நாட்டுல நம்மளுடைய ட்ரோன்கள் கராச்சியில உள்ள செஞ்சிருக்கு, லாகூர்ல உள்ள போயிருக்கு, ராவல்பிண்டியில உள்ள போயிருக்கு, சியால்கோட்ல உள்ள போயிருக்கு. அதனால ஆடி போயிருக்காங்க பொதுமக்கள். இன்னைக்கு சிஎன்என்ல சற்று நேரத்துக்கு முன்பு அவங்களுடைய இஸ்லாமாபாத் கரஸ்பாண்டன்ட் சொல்றாங்க, மக்கள் ஓரளவுக்கு பீதியில இருக்காங்க. ஏன்னா அவங்க இவ்வளவு தூரம், இப்ப லாகூர்ல வர்றது கூட பரவாயில்ல, 30 கிலோமீட்டர், அது கூட ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். கராச்சி போன்ற ஒரு நகரத்துல ட்ரோன் அட்டாக் பண்ணும் போது எப்படி இவ்வளவு தூரம் வந்தது? ராவல்பிண்டி அவங்களுடைய ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ், அங்க போய் எப்படி வர முடியும்? அப்படிங்கிறது அவங்கள ஒரு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவங்க மைண்ட் செட்ல ஏற்படுத்தி இருக்கு. இப்போ என்னன்னா அவங்களுக்கு ஏதேனும் ஒரு ஃபேஸ் சேவர் தேவை, ஏதாவது ஒரு பதிலடி. அதுதான் என்ன டார்கெட் அப்படிங்கிறத பொறுத்துத்தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு இது எங்கு நகரும். இப்போ உதாரணத்துக்கு பெருமளவுல எந்த உயிர் சேதமும் ஏற்படுத்தாமல், எந்த அளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜும் ஏற்படுத்தாமல் சும்மா நாங்க ஒரு ரெய்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு 2 குண்டை போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவரா அது அமைந்தால் அத்தோட இதை டீஎஸ்கலேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனால் நமக்கு முக்கியமான ஏதேனும் ஒரு பகுதியில தாக்குதல் நடந்தால் நிச்சயமா இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டியது. அதுதான் இன்னைக்கு ஃபாரின் செக்ரட்டரியும் சொல்றாரு, நாங்க கொடுத்தது ப்ரொபோர்ஷனேட் ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு இந்த ட்ரோன் அட்டாக் நாங்க திட்டமிடவில்லை. நேற்று நைட்டு ஏன்னா நேற்று என்ன சொல்றோம் இந்தியா ஸ்டேட்மெண்ட்ல, மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் வேர் நாட் டார்கெட்டட். இதுதான் நேற்று ஸ்டேட்மெண்ட். பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்க குறி வைக்கவில்லை.
ஆனால் நேற்று நைட்டு 15 நகரங்களுக்கு மீது ஏவுகணை தாக்குதலோ ட்ரோன் தாக்குதலோ பாகிஸ்தான் செய்யும் போது அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது இந்தியாவினுடைய பொறுப்பு. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த ட்ரோன் அட்டாக். இந்த ட்ரோன் அட்டாக்ஸ் வந்து பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், பாகிஸ்தான் மிலிட்டரிக்கு எதிராக செய்யப்பட்ட இந்த பதிலடிதான். ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்கோம்னு வரீங்க திரு சுமந்த். ஒரு எச்சரிக்கை, நீங்க எல்லாம் மீறினீங்கன்னா, எல்லாம் தாண்டி போனீங்கன்னா கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். அம்ரித்சர்ல நேற்று ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோஷன் நாய்ஸ் இருக்குன்னு எல்லாரும் வந்து இது பண்ணிருக்காங்க. அது ஏவுகணையா ட்ரோனான்னு எனக்கு தெரியல. அதனுடைய பகுதிகள்லாம் வீடியோல அவங்க காட்டியிருக்காங்க, அந்த எவிடன்ஸ் இருக்குன்னு. இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஏவுகணை தாக்குதலும் இந்த ட்ரோன் தாக்குதலுக்கும் அது முறியடிக்கப்பட்டது. அதனுடைய டெப்ரி அதெல்லாம் உடைஞ்சு விழுந்தது இல்லையா, அதை நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லி இருக்கிறாங்க. சோ இது வந்து பாகிஸ்தான் நேற்று இரவு செய்திருக்கிறார்கள். இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த S-400 அப்படிங்கிற அந்த மிசைல் இன்டர்செப்ஷன் சிஸ்டம்னால பெரும் அளவுல பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனால் இப்போது இருக்கிற நிலைமையில இன்று நடந்த சம்பவங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் ஏன்னா பாகிஸ்தான் அந்த நாடோ அந்த மக்களோ கிடையாது, அங்கு இருக்கக்கூடிய ராணுவம். ஆசிம் முனீர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்றால் அவர் ஏதாவது செஞ்சாதான் முடியும், இல்லாட்டி அவரை தூக்கிடுவாங்க. பேசலாம் சுமத். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.